ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். எல்லாரும் தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் தீபாவளி எப்படி போச்சு, என்னெல்லாம் அன்றைக்கி நடந்தது அப்படின்றது தான் இந்த விலாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் சில இது பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இந்த விலாகில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மதுரை வெஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ ஒரு பேண்ட் மட்டும் ஒன்று வெஸ்ட் சைடில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு பேண்ட் வந்து அங்கே வாங்கியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி இந்த தடவை இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து போயிருந்தோம். அப்போ நான் வந்து இதை ஷூட் பண்ணதான். ஏன்னா நான் வந்து என்னோடய ஷாப்பிங்லாம் முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் இந்த தடவை வெஸ்ட் சைடில் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த லேடிஸ் செக்ஷனுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து நாங்கள் போகும்போது கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, எப்போ பாரு ஒரே கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபெஸ்டிவியர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம தான் ஷாப்பிங் ஆல்ரெடி முடிச்சாச்சே, திருப்பி பார்க்குறதெல்லாம் நமக்கு அழகாக தான் தோணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தான் தோணும். பட் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த குர்த்திஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கேருந்து. தீபாவளி பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சண்டே வருது. ஸோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டு வேலைகள் எப்போவுமே ஜாஸ்தியாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் அந்த ஃபெஸ்டிவல் டைம்னாலே கொஞ்சம் டென்ஷனும் வந்து ஜாஸ்தி ஆகிடும், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி கோலம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான அந்த கலர் பொடியெல்லாம் பிரித்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அன்றைக்கி தான். அதனால கொஞ்சம் பால்கனியில் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கவரில் இருக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம கோலம் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அடுத்து கிச்சன்லேயும் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அஞ்சரை பெட்டிலாம் க்ளீன் பண்ணி அதில் ஃபில் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு வேலையும் இருக்காது, எப்படா லீவ் விடுவாங்க, தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். மற்றபடி வீட்டில் இருக்க வேலைங்கள்லாம் நம்ம வந்து பெருசாக யோசிச்சுக்க மாட்டோம், நம்ம அப்பா அம்மா அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணணும், எதையும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டென்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெலாம் முன்னாடியே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பிங் வந்து சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. ஏன்னா சாட்டர்டே வந்து இந்த கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் குழம்புக்கு தேவையானது, பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பூஜை பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்பயும் ஒரு வெனஸ்டே போல் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த டைம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அப்புறம் கிச்சனும் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி மதியம் வந்து சமைக்கலை, ஸோ அதனால மதியமே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சு வச்சுட்டேன். க்ளீனிங் அப்படின்னா தீபாவளிக்கு ஸ்பெஷலாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த வேலைகளும் கிடையாது. எப்பவும் போல் வீக்கெண்ட் க்ளீனிங் இருக்கும்ல, அதுதான் பண்ணியிருக்கேன். வீடு பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இழுத்து போட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலைகள் வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஏன்னா லேட்டாக தான் தூங்க போகிறேன் அப்படின்றதுனால கோலம் போட்டுட்டு தூங்க போயிட்டேன். ஸோ தட் மார்னிங் எழுந்துச்சு மற்ற வேலைகளை ஈஸியாக பார்க்குறதுக்கு முடியும். இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மார்னிங் எடுத்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, மழையும் வரல, பட் கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. போன தீபாவளிக்கு இது மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சது. ஸோ அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்தாச்சு.
நம்மள நிறைய பேர் வீட்டில் இந்த தீபாவளிக்கு தலையில் எண்ணெய் வச்சு சீயக்காய் போட்டு குளிக்கிறது வழக்கம். அதே தான் நம்ம வீட்லேயும். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிருந்தேன். அதில் சும்மா 2 பூண்டு, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக மிளகு போட்டு அந்த எண்ணெயை சூடு பண்ணி வச்சுட்டு ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து செட்டிநாடு உட்காரை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்படியே சைட் பை சைடாக சமையல் வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மார்னிங் வந்து இட்லி, மட்டன் குழம்பு, சட்னி, அப்புறம் இந்த செட்டிநாடு உட்காரை பண்ணியிருந்தேன். நாளே வந்து ரவா லட்டு கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணோன்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால வந்து ஸ்வீட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளோ தான் நம்ம வெளியில் ஸ்வீட் வாங்கினோம் அப்படின்னாலும் வீட்டில் ஏதாவது சிம்பிளாக பண்ணும்போது அது ஒரு மாதிரி பிரியப்பட்டு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால சிம்பிளாக தான் அந்த 2 ஸ்வீட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் மஞ்சள் எடுத்து வைக்கிறது, இந்த வேலைகள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேபிளில் வச்சாச்சு. இட்லி மட்டும் சூடாக ஊற்றணும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி இந்த பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நம்ம வீட்டில் பண்ண ஸ்வீட்டு, நம்மளோட ட்ரெஸ்ஸு, அது எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுட்டு சைடில் போய் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு தான் சாமி கும்பிட வந்தேன். ஏன்னா நம்ம அந்த சாமி கும்பிட்டு முடிக்கும்போது இட்லி வந்து அங்கே ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய நேரம் சமைச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து அன்னைக்கு மெனு வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் இருக்க டைமை கம்மி பண்ணிவிட்டு ஃபேமிலியோட நிறைய டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகாக பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அன்றைக்கி மட்டன் குழம்பும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் சமைக்கிற சாப்பாடாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஏன்னு தெரியல. நீங்கள் அப்படி எப்போவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று வெளியில் பட்டாசு போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் அத்தை மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே பட்டாசெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப ரிட்டன் ஆகி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், எங்கள் வீட்டுக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா மாடியில் போய் நிறைய பட்டாசு போட்டோம். எனக்கு பொதுவாகவே இந்த பட்டாசு, பெரிய பெரிய பட்டாசுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கம்பி மத்தாப்போ, ஒரு புஷ்வானமோ, சங்கு சக்கரமோ வச்சு தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் போடுற மாதிரி இந்த கம்பி மத்தாப்பு, புஷ்வானம், சங்கு சக்கரம் தான் போட்டேன். ஸோ இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு சூப்பரான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி